திருப்புகழ் 652. மங்கை கணவனும் வாழ் சிவனாமயல் பங்கப்பட மிசையே பனிபோல் மதம் வந்து உள் பெருகிடவே விதியானவன் அருள் மேவி வண்டு தடிகை போலாகியே நாள் பல பந்து பனை பழமோடு இளநீர் குடமண்டி பல பல வாய் வினை கோலும் அவ்வழியாலே திங்கள் பது செலவே தலைகீழ் உற வந்து புவிதனிலே மதலாயென சிந்தை குழவியென அனை தாதையும் அருள் கூறச் செம்பொன் தடமுலை பால் குடி நாள் பல பண்பு தவழ்நடை போய் விதமாய் பல சிங்கிப் பெருவிழியார் அவமாய் அதில் அழிவேனோ கைத்து அரியனவே ஒரு பாலகன் இன்பக் கிருபை அதா ஒரு தூண்மிசை பல்கொடு வரி வரி இரண்யாசுரன் உடல் பீரி கொடு பல்கொடு அரியாய் இரண்ய அசுரன் உடல் பீரி கைத்து அரியனவே ஒரு பாலகன் இன்பக் கிருபையதா ஒரு தூண்மிசை பல் கொடு அரியா இரண்யாசுரன் உடல் பீரி அண்டர்க்கு அருள் பெருமான் முதிரா அணி சங்கு திகிரி கரோன் அரி நார அரங்கத்து இரு அணை மேல் துயில் நாரணன் மருகோனே கங்கை சடைமுடியோனிடமேவிய தங்கப் பவளொளி பால் மதிபோல் முக கங்குல் தரி குழலாள் பரமேஸ்வரி அருள் பாலா கந்து பரிமயில் வாகன மீது இரு கொங்கை குரமகள் ஆசையோடே மகிழ் கங்கை பதிநதி காசியில் மேவிய பெருமாளே கைத்து அரியனவே ஒரு பாலகன் இன்பக் கிருபையதா ஒரு தூண்மிசை பல் கொடு அரியாய் இரண்யாசுரன் உடல் பீரி அண்டர்க்கு அருள் பெருமான் முதிரா அணி சங்கு திகிரி கரோன் அரி நார அரங்கத்து இரு அணை மேல் துயில் நாரணன் மருகோனே கங்கை சடைமுடியோனிடமேவிய தங்கப் பவளொளி பால்மதி போல் முக கங்குல் தரி குழலாள் பரமேஸ்வரி அருள் பாலா கந்து பரிமயில் வாகன மீது இரு கொங்கை குரமகள் ஆசையோடே மகிழ் கங்கை பதிநதி காசியில் மேவிய பெருமாளே உள்ளங்கை நெல்லிக்கனி போல் எளிதில் திருமால் விளங்குகின்றார் என்று குழந்தையாகிய பிரஹ்லாதன் கூற அவர் பொருட்டு இன்ப அன்புடனே ஒரு தூணிலிருந்து அழகிய பற்களுடன் நரசிம்மமாக தோன்றி இரண்யனுடைய உடம்பை கிழித்து தேவர்களுக்கு அருள் செய்த பெருமான் பாஞ்சசன்யம் என்ற சங்கையும் சுதர்சனம் என்ற சக்கரத்தையும் எப்போதும் கரத்தில் ஏந்தியவர் பாபத்தை அழிப்பவர் காவிரி கொள்ளிடம் என்னும் நதிகளின் நீரிடை திரு அரங்கத்தில் பாம்பனை மேல் அரி துயில் புரிகின்றவருமாகிய திருமாலின் திருமருகரே கங்கா நதியை சடைமுடியில் தரித்த சிவபெருமானுடைய இடப்பாகத்தில் இருப்பவளும் தங்கம் போலவும் பவளம் போலவும் ஒளி வீசுகின்றவளும் பால் போன்ற நிறமுடைய சந்திரனை ஒத்த முகத்தை உடையவளும் இருண்ட கூந்தலை உடையவளுமாகிய பரமேஸ்வரியின் பாலகனே பாய்ந்து செல்லும் குதிரை போன்ற மயில் வாகனத்தின் மீது இரண்டு தனங்களுடைய வள்ளிநாயகியுடன் மகிழ்ந்து கங்கா நதி கரையில் உள்ள காசித்தலத்தில் எழுந்தருளியுள்ள பெருமையில் மிகுந்தவரே மனைவியும் கணவனும் பொருந்தி வாழ்ந்து காம இச்சையுடன் சேர்ந்ததனால் தாய் வயிற்றில் சுக்கிலம் பனித்துளி அளவு சேர்ந்து பிரம்மதேவனுடைய அருள் கூடி வண்டு தடித்து வளர்வது போல் நாள் செல்ல பந்து போலவும் பனம்பழம் போலவும் இளநீர் போலவும் குடம் போலவும் 10 மாதம் கரு வளர்ந்து யோனி வழியே தலைகீழாக பூமியில் பிறந்து மதலையாய் தாயும் தந்தையும் மனம் மகிழ்ந்து அருளுடன் வளர்க்க அழகிய பருத்த முலைப்பால் குடித்து தளர்நடையிட்டு வளர்ந்து விஷம் போன்ற பெரிய கண்களை உடைய பொது மாதர்களின் மையலால் அடியேன் அவமே அழியாமல் என்னை காப்பாற்றி அருளுவாயாக. காசியில் மேவிய கந்தவேளே மாதர் வசமாய் அழியா வண்ணம் அருள் புரிவாயாக என்று வேண்டியவாறு.